நட்சத்திரம் பூத்த மரம், ஸ்டார் ஃப்ரூட் செடியின் அதிசயங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம் இயற்கையின் அற்புத வடிவங்களில் ஒன்றான நட்சத்திர பழம், ஸ்டார் ஃப்ரூட் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த பழத்தை நாம் பாதியாக வெட்டி பார்த்தால் அது நட்சத்திர வடிவத்தில் தெரியும். அதனால்தான் இது ஸ்டார் ஃப்ரூட் என்று அழைக்கப்படுகிறது. தமிழில் இது தாரா பழம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த செடி முதன்மையாக தென்கிழக்கு ஆசியாவில் தோன்றியது. இது இப்போது இந்தியா, இலங்கை, மலேசியா, பிலிப்பைன்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகளில் பரவலாக காணப்படுகிறது. ஸ்டார் ஃப்ரூட் செடி 5 முதல் 12 அடி வரை வளர்கிறது. ஒரு சிறிய செடியிலிருந்தே ஆண்டுக்கு 200 முதல் 300 பழங்களை தரும் குணமுடையது. இந்த பழம் 2 வகையாகும். சிலவை இனிப்பு, சிலவை புளிப்பு. இனிப்பானவை நேரடியாக சாப்பிடலாம். புளிப்பானவை ஜூஸ், சாலட், ஜாம் மற்றும் சட்னிகளில் சிறப்பாக பயன்படுகின்றன. இப்பழம் மருத்துவ குணங்களால் நிறைந்தது. வைட்டமின் சி அதிகம், நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. இதில் உள்ள ஃபைபர் செரிமானத்துக்கு உதவுகிறது, கொழுப்பை குறைக்கும், இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், தோல் பிரச்சனைகளுக்கும் உபயோகமானது. ஆனால் சிறுநீரக நோயாளிகள் இந்த பழத்தை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இதில் உள்ள ஒக்சலிக் ஆசிட் அதிகமாக இருக்கலாம். எப்போதும் மருத்துவர் ஆலோசனையுடன் தான் பயன்படுத்த வேண்டும். இது ஆயுர்வேத மற்றும் சீன மரபு மருத்துவத்தில் பண்டைய காலத்திலிருந்தே பயன்படுத்தப்படுகிறது. அதன் இலைகளும் பூச்சி விரட்டும் இயற்கை தன்மை கொண்டவை. ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் இதை எக்ஸாட்டிக் சூப்பர் ஃப்ரூட் என்றே அழைக்கின்றனர். சில விஞ்ஞானிகள் ஸ்டார் ஃப்ரூட் சாற்றை பசுமை மின்சக்தியாக மாற்றும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு சிறிய செடியிலிருந்தே பெரிய பயன் கிடைக்கும். வீட்டு தோட்டத்திற்கு இது அழகும் ஆரோக்கியமும் தரும் ஒரு சிறந்த தேர்வாகும். இது நான் எங்கள் தோட்டத்தில் வைத்துள்ள ஸ்டார் ஃப்ரூட் பழம் செடி. இது போன்ற நலன்கள் நிறைந்த நட்சத்திர பழத்தை உங்கள் வீட்டு தோட்டத்தில் நிச்சயமாக ஒரு இடம் கொடுங்கள். பசுமையோடு ஆரோக்கியமாக வாழ்ந்திடுங்கள். நன்றி. மேலும் அடுத்த வீடியோவில் மற்றொரு பழத்தை பற்றிய தகவலை தெரிந்து கொள்ளலாம்.